இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவனுடைய பிறப்பு நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் மகிழ்ச்சியை உண்டாக்க நம்மை முழுமையாக ஆயத்தம் செய்ய வேண்டும். தம் மக்களுக்கும் தம் பற்றுமிகு அடியாருக்கும் அவரிடம் மனம் திரும்புவோருக்கும் ஆண்டவர் நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார் என்கிற வருகை பல்லவையுடன் உற்சாகமாய் தொடங்குகிறது இன்றைய நாளின் திருவழிபாடு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும்.
ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடன் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். Alleluia, 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 Alleluia. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன்
அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் இறைவா, அற்புதமான ஆசீர்வாதமான நாளை இன்று நாங்கள் காணும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி அப்பா. உமது அருள் எங்கள் மீது பொழியப்பட வேண்டி செபிக்கிறோம். உமது ஆசீர் என்றென்றும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தங்கியிருக்க வேண்டுகிறோம். உமது அருள் உதவியின்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இயேசுவே, இந்த நாளின் செயல்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தொழில் வியாபாரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நிறைவு செய்ய உம்மிடத்தில் உருக்கத்தோடு செபிக்கிறோம். எத்தீங்கும் பொல்லாப்புகளும் ஆபத்து விபத்துகளும் நோய் நொடியும் நெருங்காமல் இயேசு ஆண்டவரே உமது அரவணைப்பில் எங்களை வைத்து காத்து கொள்ளும்படியாக இந்த நாளில் நாங்கள் உமக்கு உண்மையிலும் நீதியிலும் அன்பிலும் இரக்கத்திலும் சாட்சி உள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். உமது அறிவாலை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் எனும் பயிர் முற்றிவிட்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அந்த காட்சி, கங்காரு ஒன்று தன்னுடைய குட்டியை வயிற்றில் வைத்துக்கொண்டு வேகமாக ஓடுகிறது. ஏன் அந்த கங்காரு அவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்று பார்த்தபோது அதன் பின்னால் வேட்டை நாய் ஒன்று துரத்தி கொண்டே வருகிறது. உயிருக்கு போராடி எப்படியாவது அந்த வேட்டை நாயிடமிருந்து தன்னையும் தன் குட்டியையும் காத்து கொள்ள வேண்டிய ஒரு மிக பெரும் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அது தப்பிப்பதற்காக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி அது வேகமாய் ஓடுகிற போது திடீரென்று அந்த வயிற்றில் இருந்த அந்த பைக்குள் இருந்த குட்டி கங்காரு தவறி கீழே விழுந்து விடுகிறது. கீழே விழுந்து விட்டவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த தாய் கங்காரு வேகமாக ஓடுகிறது. அந்த தாய் கங்காருக்கு பின்னால் இந்த குட்டியும் வேகமாய் ஓடுவதற்கு முயற்சி செய்கிறது. வேட்டை நாயினுடைய வேகம் அதிகரிக்கிறது. குட்டியை எப்படியாவது அது
வேட்டையாடிவிட வேண்டும் என்கிற வேகம் அதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் எப்படியோ அந்த வேட்டை நாயனுடைய கண்ணில் மண்ணை தூவி அந்த குட்டி கங்காரு தப்பி பிழைத்து ஓடிப்போய் தன் தாயிடத்தில் சரணடைகிறது. இந்த காட்சியை நான் பார்த்தபோது என் மனதிற்குள் வந்த சிந்தனை, என் அன்பிற்குரியவர்களே, வேட்டை நாய் இரைக்காக ஓடுகிறது, அந்த கங்காரு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய கங்காரு உயிர் பிழைத்து தப்பித்துக் கொள்ளுகிறது, தப்பித்து உயிர் பிடித்துக் கொள்ளுகிறது. இரைக்காக ஓடிய வேட்டை நாய் ஏமாந்து போகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக ஓடுகிறவர்கள், இறையாட்சிக்காக இலக்காக வைத்து ஓடுகிறவர்கள், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்காக தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறவர்கள், மீட்பிலே பங்கு பெறுவதற்காக அர்த்தமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாய் இருப்பதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி தயாரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இலக்கை அடைகிறார்கள். தங்கள் கவனத்தை திசை திருப்பி இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் ஈடுபட்டு பொருளுக்கும் சொத்து சுகத்திற்கும் சுய இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் ஆசைப்படுகிறவர்கள் வேட்டை நாயைப் போல ஏமாந்து விடுகிறார்கள். இந்த மகத்துவமான உண்மையை முதல் வாசகம் சற்று வித்தியாசமாய் சிந்திக்க நமக்கு அழைப்பு தருகிறது. வானதூதர் அறுவடைக்காக புறப்பட்டு போகிறார். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் எனும் பயிர் முற்றிவிட்டது. எனவே இறுதி காலகட்டத்தை நெருங்குகிற போது, இந்த உலகம் முடிவுக்கு வருகிற போது, நாம் எல்லோரும் ஒரு நாள் கடவுள் முன்னிலையில் சென்று நிற்க இருக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து நிறைவு பெறுகிற போது நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தீர்வைக்காக ஆண்டவர் திருமுன்னிலையில் வந்து நிற்போம். அதான் அறுவடை காலம் நமக்கு. அந்த அறுவடை காலத்தில் நாம் பலன் தருகிறவராக இருக்கிறோமா, அல்லது நமக்கு ஆபத்து நேரிடப் போகிறதா? வானதூதர் இந்த இடத்தில் கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகினுடைய திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடுகிறார். ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று இறைவார்த்தை சொல்கிறது. அதாவது நற்பலனை தருகிறவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார்கள். அதே நிலையில் நான் சொன்னபடி தீய வாழ்க்கை வாழ்ந்து தங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கியிருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் தீங்குக்கு மேல் தீங்கு, தவறுக்கு மேல் தவறு, குற்றங்களுக்கு மேல் குற்றம், பாவத்திற்கு மேல் பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறவர்கள் இறை வார்த்தையின்படி கடவுளின் சீற்றம் எனும் பெரிய பிழிவுக்குழிக்குள் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவுக்குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவுக்குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழமும் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கும் பாய்ந்தோடியது. அவர்களுடைய நிலைமை அந்தோ பரிதாப நிலைமை. நற்செய்தி வாசகத்திலும் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் என் பெயரை வைத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றுவார்கள், திசை திருப்புவார்கள், தவறான வழியில் வழி நடத்துவார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள், கவனத்தோடு இருங்கள். அந்த நாளும் காலமும் வரும். எனவே ஆயத்தமாயிருந்து உங்களை நீங்களே தயார் செய்யுங்கள், புனிதமாக்கிக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள, இறைவனுடைய பேரின்பத்தில் பங்கெடுக்க மீட்பு நாள் நெருங்கி வருகிறது. அந்த மீட்பு நாளுக்காக ஒவ்வொரு நாளும் தயார் செய்யுங்கள். அப்படி தயார் செய்கின்றவர்களாய் நாம் இருந்தால்
கடவுளுடைய பேரின்பத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்ற சாட்சிகளாயிருப்போம் என்பதில் ஐயமில்லை. இந்த உணர்வு நிலையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். கடவுளுடைய ஆசீரை பெற்று அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோ தருகின்றோ தருகின்றோ, படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்ற மக்களுடையும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் நம்மீது அவரது இரக்கம் நிலையாய் உள்ளது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் வருகைக்காக தயாரிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீர் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீர் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என்